ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை மிச்சம் பிடிக்கணும். எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். மாத சம்பளம் வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக கடன் கொடுப்போம். சமையல் பொருள் வாங்குறதுக்கே பணம் மிச்ச மீதியாக கையில் இருக்காது, திண்டாடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி கஷ்டப்படுத்தாமல் மாத கடைசியில் பட்ஜெட் ப்ராப்ளம் நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா, இல்லை குப்பை தொட்டியில் தூக்கி போடுறோமா, இதுதாங்க டாப்பிக்கு. நான் சொல்கிற டிப்ஸ் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, சர்ஃப் லிக்யூடு. இப்போ எல்லாருமே சர்ஃபை பவுடராக வாங்க மாட்டேங்கிறோம். அந்த லிக்யூடு ஜெல் மாதிரி இருக்கிறத வாங்கி வாஷிங் மிஷினில் ஊற்றுறோம். ஏன்னா அதுதான் நமக்கு துவைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று நிறைய நுரை வரும், மனம் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே வாங்குவோம். வாங்குறத 10 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்னு வாங்காமல், வாங்கும்போதே நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, டிமார்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 5 லிட்டர் பாக்கெட்டு இல்லைன்னா 3 லிட்டர் பாக்கெட்டு வாங்குங்க. உங்களுக்கு லாபம் அதில் நிறையா இருக்கும். வாங்கிட்டு நம்ம வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி இந்த 5 லிட்டர் பாக்கெட்டை அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றிடக்கூடாது. அது உடனே என்னையும் பார் என் வேலையும் பாருன்னு நமக்கு ஈஸியாக டான்ஸ் ஆடி காட்டும். ஏன்னா அது பிளாஸ்டிக் கவரில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளால் டக்குன்னு தூக்கும்போது அந்த பேக் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாஷிங் மிஷினில் அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே சின்னதாக ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த பேக்கெட்டை தூக்கி வீட்டில் ஒரு மூலையில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மனசில் எப்படி தோணுன்னா, நம்ம வீட்டில் சர்ஃப் லிக்யூடு வெறும் 1/2 லிட்டர் தான் இருக்குது, இதை வச்சு நம்ம இத்தனை நாள் ஓட்டணும் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணலன்னு வைங்களா, அதான் வீட்டில் தான் 5 லிட்டர் பாக்கெட் இருக்க, எடுடா ஊற்றுடா, நம்ம தாராளத்தை இந்த சர்ஃபில் பாக்கெட்டில் காட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு ஒரு மெத்தனம் வந்துடும். புரியுதா? நம்மகிட்ட தான் நிறையா இருக்குது அப்படின்னு. அதனால தான் நீங்கள் 1/2 லிட்டர் பாட்டில் அப்படின்னா 1/4 லிட்டர் பாட்டிலையாவது ஊற்றி வச்சு கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அப்படி வாங்கும்போது அந்த 5 லிட்டர் சர்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கெட்டில் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எழுதியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தனியாக கம்ஃபர்ட் வாங்கண்டா. நிறைய பேர் இந்த கம்ஃபர்ட் தனியாக வாங்குவீங்க. நான் சொல்கிறது சர்ஃப் லிக்யூட் பாக்கெட்லேயே இந்த ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் நமக்கு காசு மிச்சம் ஆகும். ஓகேவா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஃப்ளோர் கிளீனர். அதை ஃப்ளோர் கிளீனர்னால் தெரியுங்களா, தரைக்கு ஊற்றி துடைக்கிற அந்த தண்ணி, அதுக்கப்புறம் ஃபினாயில். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பெரிய மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை யாராச்சும் ஹோம்மேடாக வீட்டிலையே தயாரித்து விற்பாங்க, இந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் ரா மெட்டீரியலாக வாங்கணும். இப்போ நம்ம தரை துடைக்கிற அந்த தண்ணியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பினாயிலாக இருக்கலாம். இது வாங்கும்போது உண்மையான ரா மெட்டீரியல்னால் நல்லா கெட்டியாக இருக்குங்க. புரியுதா? அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு நமக்கு எப்போல்லாம் வீடு துடைக்கன்னு தேவைப்படுதோ அதில் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றினோம்னா அது இன்னும் நிறைய நுரை கொடுக்கும். அதை வச்சு ஈஸியாக நம்ம பாத்ரூமில் ஊற்றிக்கலாம். வீடு டைல்ஸ் எல்லாம் சூப்பராக தொடச்சி எடுக்கலாம். புரியுதா? ஃப்ளோர் கிளீனர், அதுக்கப்புறம் இந்த ஃபினாயில், இன்னொன்று நிறைய பேர் இந்த பன்னீர் வீட்டிலையே தயாரிப்பாங்க பார்த்தீங்களா. பன்னீர், நமக்கு தேவையான எசன்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே ரா மெட்டீரியலாக வாங்கி நம்ம வீட்டிலையே தயாரித்தோம் அப்படின்னா நமக்கு காசு நிறைய மிச்சம். இந்த மாதிரி ஐடியாலாம் தெரியாமல் நானே இவ்வளோ நாள் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய தப்பை திருத்திக்கிட்டே வரேன். நீங்களும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பை திருத்திட்டு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? 3வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம துணி துவைப்போம் பார்த்தீங்களா, அந்த நீல கலர் சோப் தீந்துட்டு அப்படின்னா அந்த தீந்தாக்கி அப்படியே சுத்தமாக தீராது. கடைசியாக கொஞ்சமாக சின்ன பீஸ் ஒன்று கிடைக்கும். அந்த பீஸை நம்ம என்ன பண்ணோன்னா டக்குன்னு தூக்கி அங்கிட்டு வீசிடக்கூடாது. அதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும். எப்போ அதில் ஒரு 3-4 சோப்பு சேர்ந்து சின்ன சின்ன துண்டாக வருதோ அதை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு சுத்தியில் தூக்கிச்சு உடச்சி பொடி பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் நம்ம வீட்டில் எல்லோரும் பாத்ரூம் குளிச்சுட்டு வெளியில் வருவாங்க பார்த்தீங்களா,
அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் திருப்பி நம்ம போகும்போது கொஞ்சம் வழுவோம் அந்த தரை. அப்போ நம்ம தினமும் பாத்ரூம் தரையை குளிக்கிற இடத்த நான் சொல்கிறது, ஒரு விளக்குமாறு வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு முன்னாடி இந்த சோப்பு தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா எந்த ஒரு வளவளப்பு தன்மையும் இருக்காது. சரியா? எதுவுமே இந்த உலகத்தில் வேஸ்ட்டான பொருள்னு கிடையாதுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். சிறு துருமும் பல் குத்த உதவும். 4வது டிப்ஸ் பார்க்கலாமா? சூப்பரான டிப்ஸுங்க. ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான். நீங்கள் ஷாம்பு விஷயத்தில் அடிக்கடி மாற்றாதீங்க. ஏன்னா ஷாம்பு நம்ம தலைமுடியில் சின்ன வயசுலேருந்தே எதை போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஷாம்பை தான் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் வாங்குவேன். அது எப்படி வாங்குவேன்னா பேக்கெட் தான் வாங்குவேன். மொத்த விற்பனை கடைக்கு போனோம் அப்படின்னா ₹15க்கு 15 பேக்கெட்டு கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பேக்கெட் வச்சு கொடுப்பாங்க. கேட்டால் ஒரு கொயராக என்னமோ சொல்லுவாங்க. நமக்கு 2 பேக்கெட் லாபமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வாங்க. நிறைய பேர் இந்த ஷாம்பு டப்பா டப்பாயாக வாங்குவாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னே தெரியாது. இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன தெரியுமா? எப்போவுமே பாக்கெட்டில் இருக்கிறது நமக்கு லாபமாக இருக்கும். டப்பாவில் வாங்கும்போது அவங்க டப்பாக்கு சேர்த்து தான் விலை போடுறாங்க. புரியுதா? அப்போது இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடியதை நம்ம ஒரு 10 பேக்கெட்டை உடச்சி ஊற்றும்போது டப்பா நிறைஞ்சிருங்க. ஆனால் 10 பேக்கெட் ஷாம்பு வாங்கினா நமக்கு ₹10 ₹15 முடிஞ்சிடும். டப்பா வாங்கினா ₹60 ₹70 கொடுத்து வாங்குவோம். புரியுதா? இன்னொன்று, டப்பாவில் இருக்கிற ஷாம்பை நம்ம கையில் ஊற்றி தேய்க்கும்போது அளவுக்கு அதிகமாக ஊற்றிடுவோம். திருப்பி அதை டப்பாவில் ஊற்ற மாட்டோம். அப்படியே கீழே கொட்டிட்டு சரி மிச்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய வேஸ்ட் வேறு பண்ணுவோம். புரியுதா? பெரியவங்க நமக்கு தேய்க்கிறதுக்கு இந்த பேக்கெட் ஷாம்பு வாங்குங்க. நம்ம வீட்டில் பேபிஸ் கிட்ஸு இப்படி சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் அப்படின்னா கடையில் 500 மில்லி பாட்டில் உண்டு பார்த்திங்களா? அதை பேபி ஷாம்பு அப்படின்னு பார்த்தா நமக்கு 1+1 ஆஃபர் கிடைக்கும். அப்படி ஆஃபர் பார்த்து வாங்குங்க. அது பேபிஸ்க்கெல்லாம் ரொம்ப இது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படிங்கும்போது டப்பாலேருந்து கொஞ்சம் தான் கையில் எடுப்போம். புரியுதா? அதனால் நமக்கு பேக்கெட் வாங்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு டப்பா வாங்கிக்கணும். 5வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பாத்திரம் கழுவுறதுக்கு ₹5 சோப்பு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா ₹15 பேக்கெட்டு விம் ஜெல் வாங்குங்க. ஏன்னா சோப்பை விடைக்கும் நமக்கு ஜெல் ரொம்ப நல்லது. கையில் எந்த ஒரு சொரப்பு தன்மையும் இருக்காது. நிறைய பேர் என்னென்னா ₹30 ₹40 அந்த முழு விம் சோப்பெல்லாம் வாங்கி பெரிய சோப்பாக வாங்கிடுவீங்க. அதை வாங்கிட்டு நம்ம அந்த டப்பில் போட்டு வச்சுருப்போம். ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ப்போம். பாத்திரம் தேய்ச்சி முடித்த பிறகு சோப்பு டப்பாயில் ஊற்றி வச்ச தண்ணியை கவனிச்சிருக்க மாட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு நல்லா ஊறி போய் அல்வா மாதிரி இருக்கும். அதை தொட்டு பாத்திரம் தேய்க்க நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ₹30 சோப்பை வாங்கி அதை 2 துண்டாக வெட்டி அப்படியெல்லாம் வைப்பீங்க. நான் சொல்கிறது, நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ₹5 விம்மோ இல்லைன்னா எக்ஸோ சோப்பு வாங்குங்க. ஒன்றுமே முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜெல் வாங்கிக்கோங்க. வாங்குறது ₹15 பேக்கெட் விம் ஜெல் வாங்குங்க. ஒரு மாதத்துக்கு 2 வாங்கினாலே போதுங்க. விம் ஜெல் வாங்கும்போது டப்பா கணக்கிலலாம் வாங்காதீங்க. எப்படி ஷாம்பு பாட்டில் வாங்காமல் பேக்கெட் வாங்க சொன்னனோ அதே மாதிரி விம் ஜெல்லுக்கும் நீங்கள் பேக்கெட் வாங்குங்க. இதுதான் ஒர்த்து. ஏன்னா ஒரு 2 பேக்கெட் விம் ஜெல்லை நம்ம ₹60 பாட்டில் விம் டப்பா இருக்குது பார்த்திங்களா? அதில் ஊற்றணும் அப்படின்னா 1.5 பேக்கெட் நம்ம ஊற்றும் போதே டப்பா ஃபில் ஆயிரும். நம்ம 2 பேக்கெட் ₹30 கொடுத்து வாங்குகிறோம். அதே 1.5 பேக்கெட் சேர்ற அளவு தான் அந்த பாட்டிலுக்கு நம்ம ₹60 கொடுத்து வாங்குகிறோம். இது நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு. இப்போ நான் பேக்கெட் தான் வாங்குகிறேன். அதை உங்ககிட்ட சொல்லித்தரேன். 6வது டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, டீ தூள். உங்களுக்கு கடையில் எந்த டீ தூள் பிடிச்சிருக்கோ, தாஜ்மஹால் இல்லை அது என்னது 3 ரோசஸ் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு டீ தூள் வாங்குங்க. அதில் நம்ம எப்படி அந்த டீ தூளை மிச்சம் மீதியாக கொண்டு வரலாம் அப்படின்னா, ரேஷன் கடையில் ஒரு டீ தூள் கொடுப்பாங்களா, நம்ம கடையில் வாங்குறது இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும். ரேஷன் கடையில் இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ 2யுமே வாங்கிட்டு ஒன்றுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டீ தூளில் கொஞ்சமாக இஞ்சியும் அதுக்கப்புறம் ஒரு 4-5 பீஸ் ஏலக்காயும் தட்டி போட்டு ஒரு டப்பாவில் வச்சு நல்லா மூடி வச்சிடணும். எப்பெல்லாம் டீ போடுறோமோ அப்போ இந்த டீ தூளை எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா டீ அப்படி கம மணமணன்னு இருக்கும். சரியா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மாத கடைசியில் எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதுதான் எல்லாரோட லைஃப்லேயே ரியாலிட்டி. அப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் சொன்ன மாதிரி அந்த சோப்பு துண்டை வீணாக்குவீங்க பார்த்திங்களா? அதை நீங்கள் பொடி பண்ணி தரை துடைக்கிற லிக்யூடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த
சோப்பை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் 5 லிட்டர் பேக்கெட் சர்ஃப் லிக்யூடு வாங்கி வச்சுருக்கீங்களா, அந்த சர்ஃப் லிக்யூடு கூட இந்த சோப்பு துண்டை ஆட் பண்ணணும். கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா குழப்பி வச்சுட்டு லைட்டாக இளம் ஹீட்டில் அடுப்பில் வச்சு லைட்டாக காய்ச்சி எடுக்கணும். எடுத்து ஆற வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வாஷிங் மிஷினில் உங்களுக்கு லிக்யூடு வந்து தீர்ற மாதிரி இருக்கோ அப்போ நீங்கள் இந்த சோப்பு லிக்யூடை யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோடய ட்ரிக்கு, சரியா? அதனால் நீங்கள் எப்போவுமே 5 லிட்டர் பேக்கெட் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. 2 மாதத்துக்கு ஒருக்கா 5 லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் கரைஞ்சி போகிற சோப்பு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? வீடியோ பிடிச்சிருக்கா? இன்றைக்கி ஒரு 7 டிப்ஸ் சொல்லி தந்திருக்கேன். நாளைக்கு ஒரு 7 கண்டிப்பாக சொல்லித்தானே. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ, பாய், லவ் ஆல்.